அனைத்து ஆன்லைன் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். பட் நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சரியாக வரதில்லை. உடனே வந்து எந்த நிறுவனமும் சரியில்லை, யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து கடந்து போயிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன்லைன் வரத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லாஸஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முழுக்க என்னோடய அனுபவத்தில், நான் ட்ராவல் பண்ண அனுபவத்தில், என்னோடய அனுபவத்தில் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்பான்சர்ஸ் வீடியோவும் கிடையாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோ. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் பிஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நிறையா இருக்குங்க. ட்ரேடிங் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் வந்து எம்எல்எம் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய இது தாண்டி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் ரூல்ஸை கொண்டு வருவாங்க. அதே போல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்க்கும்போது பின்னி பிணைஞ்சு இது ரெண்டும் தான் வந்து பேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் எம்எல்எம் டைப் இருக்குது, நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்னென்ன பிஸ்னஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கம்பெனி ரூல்ஸ் அண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, அது எம்எல்எம்மா வித்தவுட் எம்எல்எம்மா அப்படின்றத பார்க்கணும். இல்லை இது ட்ரேடிங்கா அல்லது இது மாதிரி என்னென்னன்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். தெரியலனா உங்களை யார் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறோம் அவங்ககிட்ட கிளியராக கேட்கணும். கேட்டுட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க சொல்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் 1000 இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது லேக்ஸ் கணக்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளோட காசு தானே, கரெக்டுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வெப் பேஜில் கொடுத்துருக்கலாம், பிடிஎஃபில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளியராக வந்து ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் வந்து கிளியராக படித்து பாருங்கள். தெரியலனா உங்களை யார் வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கிளியராக கேளுங்க. இந்த லைனில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன, எவ்வளோ நாள் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி சம்மந்தம் நிறைய விஷயங்கள் அதிலே நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இப்போ ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு ரினியூவல் இருக்கும். சரிங்களா? ரீசார்ஜ் அதாவது ரீட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே போல் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து 3 months ஒன்ஸ் மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு மாற்றுவாங்க. அப்போ தான் கம்பெனி வந்து சர்வை பண்ணியிருக்க முடியும்னு மாற்றுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 6 months வந்து மாற்றுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 1 month ஒன்ஸ் ரூல்ஸை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் எல்லாமே இருக்கும். எப்படி விட்ரால் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, என்ன மெத்தடில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளியராக இருக்கும். அதனால் ஒரு பிஸ்னஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முழுக்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு கம்பெனி ரூல்ஸ்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா யார் உங்களை அப்ரோச் பண்ணி கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட கிளியராக கேளுங்க. இதுக்கு என்ன இப்படி ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறது பண்ணுறது வந்துட்டு அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேட்டகரிங்க செலக்ட் யுவர் அட்மின் ஆர் லீடர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பேர் மாறுபடும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லீடர்னு சொல்லுவாங்க, அட்மின்ஸ்னு சொல்லுவாங்க, அப்ளைனர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பரிமாணத்தில் வந்து நேம் வச்சுப்பாங்க. அப்ளைனர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லீடர்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லீடர், அப்ளைனர், அட்மின்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்க வந்து சரியாக அவங்களை கைட் பண்ணல. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, புதுசாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வரீங்க, ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, சம்பாதிக்கணும்னு வரீங்க அப்படின்னா சரியாக அவங்க கைட் பண்ண விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, போதுண்டா சாமி, ஆன்லைனில் வந்ததும் எனக்கு போதும், எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஏமாத்துகிற இடம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் உங்களோட அட்மினை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னா 3 டைப்பாக இருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா வந்துட்டு
அட்மின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சம்பாரித்தா போதும், யார் என்ன பண்ண எனக்கு என்ன, அவங்க ஆன்லைன் தெரிஞ்சு தானே வராங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்க தான் பார்த்துருக்கணும், எனக்கு என்னன்னு போகிறவங்க. ஓகேங்களா. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானும் சம்பாதிக்கணும், அதே போல் என்னை நம்பி ஜாயின் பண்ணவங்க அவங்களும் சம்பாதிக்கணும், ஓகே 2 பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியும் உண்டு. சரிங்களா. அந்த மாதிரி அட்மின்ஸும் இருக்காங்க. 3வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் கொஞ்சம் விதி விலக்கு என்னென்னா, யாரும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற லாஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி அட்மின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிளான்லாம் வந்து பொறுமையாக தான் எடுப்பாங்க, உடனே எடுக்க மாட்டோம், பொறுமையாக எடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரி இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். சரிங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த 3 டைப்பாக இருக்காங்க. இதில் எந்த அட்மின்ஸ் வேணும், எந்த டைப்பு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கெரியர் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்எல்எம் இருக்குது, நான் எம்எல்எம் இருக்குது, ட்ரேடிங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு விஷயம். இதெல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. பட் நான் பிகினராக இருக்கேன், நான் கற்றுக்கல, பட் ஆனால் இன்கம் எடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே சொன்ன 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே போல் நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆன்லைனில் அவங்க சொல்கிறத கேட்கணும். உங்கள் அட்மின் சொல்கிறதையோ உங்கள் டீம் லீடர் சொல்கிறதையோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமட்டாலுமே உங்களுக்கு லாஸஸ் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்துட்டு வழக்காடல் சொல்லியிருப்பாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ட்டு. தவறாக எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு வழக்காடல் சொல்லு தான். சரிங்களா. நம்ம யாரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோமோ அவங்களோட வளர்ச்சி தான் நம்மளோட வளர்ச்சி, அவங்களோட வீழ்ச்சி தான் நம்மளோட வீழ்ச்சி. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். தாராளமாக இந்த கேள்வி நீங்கள் என்கிட்டையும் கேட்கலாம். சரிங்களா. என்னடா ரூல்ஸ் மட்டும் தான் நீ சொல்லுவியா, நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்னு? அப்படி கிடையாது. கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் கூட பயணம் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. சரி, கண்டிப்பாக நீங்கள் என்ன கேள்வி என்ன கேட்கலாம். சரிங்களா. இதுவரை என்னை ஆன்லைனில் வாழ வைத்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய பணிவளர்ந்த வணக்கங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.